Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11th Standard Accountancy Chapter 3 Books of Prime Entry. இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு டாபிக் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன? ஒரு ரிட்டர்ன் இன்ஃபர்மேஷன்ஸ். சோர்ஸ் ஃப்ரம் வேர் வி ஆர் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதிலிருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. So what is source documents? Evidences of financial transactions. எந்த ஒரு financial transactionsக்கும் evidence வேணும். ஸோ இந்த source documents தான் evidence-ஆக இருக்கு. It shows nature of transaction, date, amount and parties involved. இந்த source documentsல nature of transaction. ஸோ எந்த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, date and value. Then parties involved, யாரெல்லாம் வந்து buyer, seller. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸில் இருக்கும். Then it serves as a legal evidence of any legal disputes. ஸோ இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு லீகல் எவிடன்ஸு, அதாவது ப்ரூஃப் மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் ஏதாவது பிஸ்னஸில் ப்ராப்ளம்ஸோ டிஸ்பியூட்ஸோ வந்ததுன்னா இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை ஒரு ப்ரூஃபாக அவங்க காமிக்க முடியும். List of source documents: cash receipt or voucher, invoice, debit note, credit note, pay-in slip and check. Cash receipt or voucher. What is cash receipt? It is prepared for cash transactions. So cash transactions na enna? Immediate cash transaction நடந்ததுன்னா, ஸோ immediate settlement, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் cash receipt. Another name is voucher. So the cash receipt shows the date, amount and details of the transaction. The cash receipt is issued by the seller and received by the buyer. Second document is invoice. Invoice is prepared for credit transactions. Credit transactions na enna? When settlement is not made immediately. So immediate ஒரு settlement நடக்கலன்னா that is called credit transactions. So here invoice is prepared as 3 copies. So 3 copies prepare பண்றாங்க. The seller is preparing the invoice. First copy is sent to the buyer. Second copy is for checking. செக்கிங்னா என்ன? இப்போ செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு குட்ஸ் போகும்போது டியூரிங் டிரான்சிட் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு காப்பி செக்கிங் பர்பஸ்க்காக கொடுத்து விடுறது. தேர்ட் காப்பி இஸ் ரீடைன்டு பை த செல்லர். அந்த 3வது காப்பி செல்லரே ஒரு வச்சுக்கிறார். தேர்ட் டாக்குமெண்ட் இஸ் டெபிட் நோட். So when goods are returned by the buyer, debit note is prepared. So ஏதாவது ஒரு ரீசனுக்காக குட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் படி இல்லைனாலோ buyer will return the goods to the seller. அப்போ the buyer is preparing the debit note. பையர் தான் இந்த டெபிட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ இந்த டெபிட் நோட்டில் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ப்ராடக்ட்ஸு, அதாவது குவான்டிட்டி, அதனுடைய வேல்யூ எல்லாமே வந்து அதில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஸோ டெபிட் நோட் இஸ் ப்ரிப்பேர்ட் அஸ் 2 copy. First copy is sent to the seller and second copy will be retained by the buyer. Debit note is also called as debit memo. Fourth document is credit note. Credit note அப்படிங்கிறது செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. when goods received back from the customer. கஸ்டமர் கிட்ட அவங்க ரிட்டர்ன் பண்ண பொருளை வாங்கினதுக்கப்புறம் செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, this is after preparing. The seller is sent a copy to the buyer. It shows the description of quantity and value of the goods. இங்கேயுமே வந்து இந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ், குவான்டிட்டி, வேல்யூ எல்லாமே அதில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. கிரெடிட் நோட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிரெடிட் மெமோ. ஃபிஃப்த் டாக்குமெண்ட் pay-in slip. When cash or check deposited into the bank, the customer will use the pay-in slip. ஸோ pay-in slip அப்படிங்கிறது நம்ம பேங்க்கில் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நம்ம கேஷை வந்து டெபாசிட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து இந்த pay-in ஸ்லிப்பை ஃபில்லப் பண்ணி அங்கே கொடுக்கணும், பேங்கர்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ the pay-in slip is also called as deposit slip. Okay, so the main part is retained by the banker.
ஸோ இந்த பேயின் ஸ்லிப் வந்து 2 பார்ட்டாக இருக்கும், அட்டாச் பண்ணி இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டில் வந்து பேங்கர் வந்து ரீட்டைன் பண்ணிப்பார், இன்னொரு கவுண்டர் ஃபாயில் பார்ட்டில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி சைன் பண்ணி அதை அந்த கஸ்டமர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. தென் 6th டாக்குமெண்ட் இஸ் செக். செக் அப்படிங்கிறது என்ன? எந்த ஒரு கஸ்டமரும் ஒரு அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு பேங்கர் வந்து இந்த செக் புக்கை ஃபெசிலிட்டிஸை கொடுப்பாங்க. ஸோ த செக் புக் இஸ் issued by the banker to the customer. செக் புக்கோட யூசேஜ் என்ன? withdrawing of money or transferring the money from one person to another person. அதாவது நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரான் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த செக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் 6 ஆர் கால்டு சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். அதாவது கேஷ் ரிசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பேயின் ஸ்லிப் அண்ட் செக். நெக்ஸ்ட், moving to the topic, double entry system. What is double entry system? So double entry system na enna? It is a scientific and a complete system of maintaining the books of accounts. So ஒரு accounting records வந்து எப்போ complete ஆகும் அப்படின்னா when they are following the double entry system. So double entry system அப்படின்னாலே there are 2 aspects. One is receiving aspect, another one is giving aspect. அதாவது இந்த ஆஸ்பெக்ட் எதை டினோட் பண்ணுதுன்னா டெபிட் அண்ட் கிரெடிட். இப்போ நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்தோம்னா இதை பற்றி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல்? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், 2 aspects in double entry system, that is receiving aspect and giving aspect. 2 accounts in double entry system, debit account or credit account. Then what is the main principles of double entry system? Double entry system ஓட பிரின்சிபல் என்ன ஃபாலோ பண்ணணும் நம்ம இந்த ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட் பிரின்சிபல், ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் கிரெடிட். தென் ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் டெபிட். இதனுடைய மீனிங் என்ன? எந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுக்குமே 2 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கேஷ் கொடுத்து வாங்க போகிறோம். we are paying the cash and receiving the product. இப்போ அதே ஷாப்கீப்பருக்கு he is giving the product and receiving the money. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னாலே ரிசீவிங்கும் கிவிங்கும் இருக்கும். அதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். Then merits of double entry system of bookkeeping. Accuracy. Accuracy na என்னது? Perfection. So double entry systemல நம்ம ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா it will be a perfect recording. ஸோ பர்ஃபெக்டாக வந்து அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோன்னு அர்த்தம். Then second merit, ascertainment of business results. So ஒரு business resultsனா என்ன? Whether the company is earning profit or not. ஸோ அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதா, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதை வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நம்ம அக்யூரேட்டாக அதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். தேர்ட் ஒன், கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டடினாலே 2 டிரான்சாக்ஷன்ஸையோ 2 புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையோ நம்ம கம்பேர் பண்ணுறது. ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பெர்ஃபார்மன்ஸோட கரண்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அனதர் காம்படிட்டர் கம்பெனியோட அக்கௌண்ட்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த கம்பெனியோட ப்ராக்ரஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் காமன் அக்செப்டன்ஸ். காமன் அக்செப்டன்ஸ் எல்லாரும் ஒத்துக்கக்கூடியது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அக்யூரேட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ நிறைய யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாரும் இருக்கிறாங்க. கிரெடிட்டர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், கவர்மெண்ட் பீப்புள். ஸோ எல்லாருமே வந்து இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெரிட்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். Then comes to transaction. What is transaction? நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸில் படித்தோம். டிரான்சாக்ஷன்னா என்ன? பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு கம்பெனியில் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை தான் நம்ம டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். தட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி ஆர் மணிஸ் ஒர்த். ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்: கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ். கேஷ் டிரான்சாக்ஷன்னா என்ன? when settlement is made immediately. ஸோ ஒரு ப்ராடக்டை கேஷ் கொடுத்து
வாங்குறது. Credit transaction when settlement is not made immediately. So ப்ராடக்டை வாங்கிடுறோம், cash we will pay in the future period. So நம்ம கொஞ்ச நாள் கழித்து அந்த செட்டில்மெண்ட்டை பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ பேங்க்கில் என்னெல்லாம் டிரான்சாக்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒன், டெபாசிட்டிங் த மணி. ஸோ பேங்க்கில் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணுறது. தென் வித்ட்ராயல் ஆஃப் மணி ஃப்ரம் த பேங்க், பேங்க்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறது அமௌண்ட்டை பிஸ்னஸ் யூஸ்க்காக இல்லை பர்சனல் யூஸ்க்காக. தென் பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ்னால் நமக்கு பண்ணுற சர்வீஸ்க்கு பேங்கர் வந்து சம் சர்வீஸ் சார்ஜ் வந்து போடுவாங்க, அதுதான் பேங்க் சார்ஜ். தென் இன்கம் ரிசீவ்டு பேமெண்ட்ஸ் மேடு, ஏதாவது ஒரு இன்கம் பேங்க் மூலமாக நமக்கு வருது. தென் பேமெண்ட்ஸ் மேடு த்ரூ செக் புக், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செக்கில் வந்து நம்ம பேமெண்ட் கொடுக்கலாம். ஸோ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இன்கம் ரிசீவ்டுக்கும் எக்ஸ்பென்சஸ் மேடுக்கும். தென் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு ஆர் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ யூசேஜ் ஆஃப் ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, தென் ஆர்டிஜிஎஸ், இஎஃப்டி, இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ 3 types of transaction: cash, credit and bank. Now moving to the topic approaches of accounting. So there are 2 approaches of accounting. Accountingல என்ன மாதிரி approaches இருக்கு? 2 type இருக்கு. Accounting equation approach, traditional approach. ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்சில் நமக்கு 5 types of accounts இருக்கு. அசட், liability, capital, revenue and expenses account. Traditional approachல நமக்கு 2 types of accounts இருக்கு. Personal account and impersonal account. First we are going to see about accounting equation approach. So accounting equation அப்படின்னா என்ன? assets is equal to capital plus liabilities. எதெல்லாம் நம்ம assetsன்னு சொல்கிறோம்? ஒரு கம்பெனியில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது? கரண்ட் அசட்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். கரண்ட்டுன்னா என்ன மீனிங்? லிக்விட் கேஷ், அதாவது கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், நம்ம கையில் இருக்கிற கேஷு, பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் இருக்குது. ஸ்டாக், அதாவது அன்சோல்டு குட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே கரண்ட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னா என்ன? மிஷினரி, பிளான்ட்டு, பில்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஃபிக்ஸட் அசட்ஸ். இது எல்லாமே வந்து கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ். ஸோ இது எல்லாம் எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குது? பிகாஸ் ஆஃப் கேபிட்டல் as well as liabilities. What is mean by capital? Capital na enna? The initial amount invested by the proprietor or owner. So first company start பண்ணும்போது அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுற ஓனர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அதுதான் முதலீடு. ஸோ அதை தான் நம்ம கேபிட்டல்னு சொல்கிறோம். தென் liabilities. liabilitiesனா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கன்சர்ன். ஸோ ஒரு கம்பெனியை வந்து அவங்க ஓன் மணி மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறதுல தே ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் கிரெடிட்டார்ஸ் ஆர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மற்றவங்க கிட்டேருந்து பேங்க்கில் இருந்தோ இதில் இருந்தோ லோன் வாங்கி அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எது மூலமாக உருவாகுது? கேபிட்டல் ப்ளஸ் liabilities. ஸோ இதை வச்சு தான் ஒரு கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸை அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னாலே அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் liabilities. அப்போ கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? அசட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கம் திஸ் சைடு. கேபிட்டல் நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டோம். ஸோ கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் liabilities. liabilities இஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல். ஸோ இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த அப்ரோச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், தட் இஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் அசட்ஸ், liabilities இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது நம்ம அக்கௌண்டிங் சைக்கிள்லேயே பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு சாப்டரில். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அசட்ஸும் liabilitiesம். ஸோ த ஆல்வேஸ் அசட்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு liabilities. அசட்ஸ்னாலே liabilitiesம் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த அசட்ஸ் நம்ம பார்த்தோம், என்னெல்லாம் அசட்ஸ்? கரண்ட் அசட்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஸ்டாக், ஃபிக்ஸட் அசட்ஸ், டெப்டார்ஸ், தென் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். டெப்டார்ஸ்னால் யார்? கடன் வாங்குறவங்க. ஹூ இஸ் ரிசீவிங் த பெனிஃபிட். ஓகே, ஸோ கடன் வாங்குறவங்க.
Then liabilities includes, liabilitiesல எதெல்லாம் include ஆயிருக்கு? Capital plus creditors. So capitalனா என்ன? Amount invested by the owner. Creditors அது வந்து பேங்காகவும் இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம். ஸோ கிரெடிட்டார்ஸ் அப்படின்றவங்க கடன் கொடுத்தவங்க. ஸோ லைபிலிட்டிஸில் கேபிட்டலும் கிரெடிட்டார்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டல் ஆல்சோ இன்க்ளூட்ஸ், இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எது இன்க்ளூட் ஆயிருக்கு? ஆல் த ரெவன்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ரெவன்யூஸ்னால் என்ன? இன்கம்ஸ். எக்ஸ்பென்சஸ் செலவு. ஸோ எல்லா இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸும் இந்த கேபிட்டலில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வரும்போது இன்கம்ஸை ப்ளஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அகைன் ஐ எம் டெல்லிங், அசட்ஸ் இன்க்ளூட்ஸ் cash in hand, cash at bank, stock, fixed assets, land, buildings, furniture, machinery, all these are called fixed assets which is having long duration of life. Then debtors, kadan vaangnavanga. Prepaid expenses will also consider as an asset. Prepaid expenses na enna? Future la kudukka vendiya nama kaasa nama munnadiye vandu pay பண்ணிடுறோம். So this will also included in assets. Liabilitiesல capitalum creditorsum. Capital includes revenues and expenses. Then நம்ம இப்போ exercise number firstக்கு போகிறோம். So assets is equal to capital plus liabilities. A 1 lakh அசட்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் 80,000 கொடுத்துருக்குறாங்க, லைபிலிட்டிஸில் கொஷின் மார்க். நம்ம லைபிலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்டு அசட்ஸ் வந்து 2 lakhs, கேபிட்டலில் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. தென் லைபிலிட்டிஸ் 40,000. சி அசட்ஸில் கொஷின் மார்க், கேபிட்டல் 1,60,000, லைபிலிட்டிஸ் 80,000 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இந்த ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு capital plus liabilities. ஸோ பாருங்கள், நம்பர் ஏல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சி assets minus capital is equal to liabilities. ஸோ assets என்ன கொடுத்துருக்காங்க? 1 lakh, capital 80,000. ஸோ 1 lakh minus 80,000, 20,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷின் மார்க் போட்ட இடத்துல 20,000 நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர். Then option B, assets வந்து 2 lakhs கொடுத்துருக்காங்க, liabilities 40,000 கொடுத்துருக்காங்க, capital எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ C, capital is equal to assets minus liabilities. அப்போ 2 lakhs minus 40,000 equal to 1,60,000. ஸோ அந்த ஆன்சரை நம்ம இங்கே எழுதியாச்சு, 1,60,000. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் C, அசட்ஸில் கொஷின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள், கேபிட்டலும் லைபிலிட்டிஸும் அமௌண்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ மேலேயே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இருக்குது, அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். ஸோ அந்த ஈக்குவேஷன் போட்டுட்டு 1,60,000 80,000 ஆட் பண்ணால் we will get 2,40,000. So this is a very simple problem to make you understand the accounting equation. So in the accounting equation புரிஞ்சிருச்சா? assets அப்படின்னா capital plus liabilities, capitalனா assets minus liabilities, liabilities கண்டுபிடிக்கணும்னா assets minus capital. Thank you.